சம்டைம்ஸ் இட்ஸ் போரிங். ஓகே, எல்லா நாளுமே ஒண்ணுதான். நேத்து காலையில 2 முட்டை தோசை, ஒரு சாதா தோசை. நேத்து நைட்டு 2 முட்டை தோசை, ஒரு சாதா தோசை. நெத்திலி மீன் குழம்பு வச்சு நேத்து வேற விதமான கார சட்னி வச்சு சாப்பிட்டோம். இப்ப இன்னைக்கு காலையிலயுமே வந்து 2 முட்டை தோசை, ஒரு சாதா தோசை, வேற விதமான கார சட்னி வச்சுக்கோங்களேன். ஒரு சில டைம் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்கும். இதெல்லாம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுதான் உண்மை. ஓகே, நான் யோசிச்சு பார்ப்பேன், என்னடா டெய்லி இதே சாப்பிடுறோம், ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் பூரி, ஒரு வெரைட்டியா இருந்தா தான் நல்லா இருக்கும் நம்ம வீட்டுல நான் நினைப்பேன். பட் பரவாயில்ல, இருக்கட்டும் ஒண்ணுங்களேன். ஒரு சிலவங்களுக்கு இது கூட கிடைக்கல அப்படின்னும் போது இது நமக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஓகே, நீங்க எத்தனையோ பேருக்கு சாப்பாடை வேஸ்ட்டும் பண்ணாதீங்க. சாப்பிட்றதையும் வீட்லயே சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, அளவா சாப்பிடுங்க, அல்டிமேட்டா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கான்செப்ட் எப்பவுமே தான் சேம். நான் சொல்லுவேன்ல, லைக் சாப்பிட்டது சரிச்சு சரிச்சு எல்லாம் போனதுக்கு அப்புறம் மீதி இருக்கிறத உடம்புல தங்க விடாம அதை சரிக்கிறதுக்கு உடற்பயிற்சியும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எக்ஸசைஸும் சரி, சாப்பிட்றதும் சரி, ஒரே விஷயங்களை ரிப்பீட்டடா ஃபாலோ பண்ணா நல்ல விஷயங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஈவன் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஓகே, ஆனா அதை பண்றது கஷ்டமா தான் இருக்கும், போர் அடிக்கும். ஆனா அதை ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா லைஃப்ல வேற லெவல்ல இருக்கும். ப்ளீஸ் மேக் இட் நோட் திஸ் பாயிண்ட், மேக் நோட் திஸ் பாயிண்ட், ஃபாலோ பண்ணுங்க. லவ் யூ, பை.